அந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பின் தலைவர் திரு விஜயன் அவர்கள். மின்சார பற்றாக்குறை எப்படி இருக்கு, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மின் தேவை என்ன, மின் மிகை மாநிலமாக மாற்றுவேன் 4.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த தமிழக அரசோட இன்றைய செயல்பாடுகள் என்ன, இப்படி பல விஷயங்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்போட தலைவராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். மின்துறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது மின்சாரத்தோட தேவை எப்படி இருக்கு, ஒரு மாநிலத்துக்கும் அதோட வளர்ச்சிக்கும் மின்சாரம் அப்படிங்கிறது எந்த அளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு, மின்மிகை மாநிலமாக மாற்றுவேன்னு சொல்லி 4.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பதவிக்கு வந்தவங்க அவங்களோட செயல்பாடுகள் இன்னைக்கு எப்படி இருக்கு, மின்சார தேவை தன்னிறைவை அடைஞ்சிருக்கா, உண்மையிலேயே அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோமா, அப்படி சொல்லும்போது பார்த்தா நிறைய தொழில் நிறுவனங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நிறைய தொழில் நிறுவனங்கள் மூடப்படுற ஒரு சூழல்ல ஒரு போக்கு இருக்கிறது நம்ம இன்னைக்கு நேரடியா பார்த்துட்டு இருக்கோம். அறிவிக்கப்படாத மின்வெட்டம் இன்னும் பல மாவட்டங்கள்ல இருக்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான தேவைகள் இதோட செயல்பாடுகள்னு பார்க்கும்போது அதோட தலைவரா இன்னைக்கு எங்க கூட நீங்க முழுமையா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் சார். முதல் கேள்வி, மின் மிகை மாநிலமாக மாற்றுவேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இந்த 4.5 ஆண்டுகளில் வந்து மின்சார தேவை வந்து தன்னிறைவு பெற்றுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? இந்த 4.5 ஆண்டு காலத்தில் மின்சார உற்பத்தி என்பது 2008ஆம் ஆண்டில் அடிக்கல் நாட்டப்பட்ட அனல் மின் நிலையங்கள் கட்டுமான பணிகள் முடிந்து 2012, 13, 14ஆம் ஆண்டுகளில் வந்து உற்பத்தியை வந்து கூடுதலாக்கி இருக்கிறது. அந்த மின்நிலையங்கள் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய மின்சாரத்தை தவிர வேறு எந்த விதமான மின் உற்பத்தியும் இந்த காலத்தில், இந்த 4.5 ஆண்டு காலத்தில் அதிமுக அரசு காலத்தில் செய்யப்படவில்லை என்பது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இவங்க மிகை மின் மாநிலமாக மாற்றுவேன் என்று சொன்னவர்கள் சட்டமன்றத்தில் பல்வேறு அறிவிப்புகளை 2012ஆம் ஆண்டில், 13ஆம் ஆண்டில், 14ஆம் ஆண்டுகளில், 15ஆம் ஆண்டுகள்லையும் பார்த்திங்கன்னா அறிவிப்புகளுக்கு மேலே அறிவிப்புகள் செய்திருக்காங்களே தவிர அந்த அறிவிப்புகளுக்கான அடிப்படையான விஷயங்களாக இருக்கக்கூடிய அனல் மின் நிலையங்கள் அமைத்தல் என்ற விஷயம் என்பது இதுவரை செய்யப்படலை. ஒரு அனல் மின் நிலையம் அமைக்கப்படுவதற்கு ஒரு 38 மாதத்துலேருந்து 46 மாதங்கள் ஆகும். அப்படி பார்த்திங்கன்னு சொன்னால் 4.5 ஆண்டுகள் போது கிட்டத்தட்ட 48-54 மாதங்களில் ஒரு மின் நிலையத்தாவது அமைத்திருந்தாங்கன்னா அந்த மிகை மின் மாநிலமாக மாற்றுவதற்கான முயற்சி எடுத்தார்கள் என்று சொல்ல முடியும். ஆனால் அத்தகைய முயற்சி என்பது எல்லாமே பேஸ்மெண்ட் லெவல்லையே தான் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். குறிப்பாக எண்ணூர் அனல் மின் நிலையம் ஏற்கனவே அது பழமை வாய்ந்த மின் நிலையம், அதற்கு பக்கத்தில் ஒரு மின் நிலையத்தை அமைச்சிருக்காங்க. அது இன்னும் வந்து கிரேடிங் லெவல்லையே தான் இருக்குது. அந்த இது அந்த தரை அளவிலே இன்னும் வந்து அதுக்கான அடிப்படை விஷயங்கள் என்பது செய்யப்படாமல் இருக்குது. இன்னொன்று, எண்ணூரினுடைய சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் அமைக்கக்கூடிய ஒரு மின் நிலையம், அது அந்த மின் நிலையத்தினுடைய டெண்டர்லாம் முடிந்து பிஹெச்எலுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அது இப்பொழுது தான் அந்த சாயில் அதாவது மண்ணுடைய பரிசோதனைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் அந்த டெண்டர் கொடுத்ததையும் நீதிமன்றம் வந்து தடை செய்து நிறுத்தியிருக்காங்க. உடன்குடியில் வந்து இப்போது ஒரு அனல் மின் நிலையம் ஏற்கனவே 2008ஆம் ஆண்டிலேயே மத்திய அமைச்சராக இருந்திருக்கக்கூடிய திரு ஜெயராம் ரமேஷ் அவர்களும் தமிழகத்தினுடைய மின்துறை அமைச்சராக அந்த நேரத்தில் இருந்த திரு ஆற்காடு வீராசாமி அவர்களும் அடிக்கல் நாட்டினாங்க. 800 மெகாவாட்டு வந்து 2 யூனிட் என்ற அடிப்படையில் அடிக்கல் நாட்டினார்கள். ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பிஹெச்இயில் செய்யப்பட வேண்டிய அந்த மின் நிலையத்தை அரசே ஏற்று செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி அமைச்சாங்க. 1320 மெகாவாட்டு 2x660ன்ற மாதிரி மாற்றினாங்க. ஆனால் அதுவும் இன்றைக்கி டெண்டரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் நீதிமன்றத்தில் நிற்குது. ஆகவே இப்பொழுது ஆரம்பித்த, அதாவது அவர்கள் அறிவித்த திட்டங்களாக இருக்கக்கூடிய விஷயங்களே கூட இன்னும் வந்து அதற்கான உற்பத்தி துவங்குவதற்கான எந்த அடிப்படையும் இல்லை என்பது தான் இருக்குது. ஆகவே இந்த காலத்தில் மிகை மின் மாநிலம் என்ற விஷயம் என்பது
அவர்கள் சொல்வது என்பது ஒன்றும் அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் நடந்ததாக தெரியல. ஆனால் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் வந்து மின்சார தேவை என்பது கூடுதலாகிட்டே இருக்குது. இப்போ நமது மின்சார தேவை என்பது ஒரு 30 மில்லியன் யூனிட்ஸ் வந்து 300 மில்லியன் யூனிட்ஸ் மன்னிக்கணும் 300 மில்லியன் யூனிட்ஸ் என்ற அளவில் நமது தேவைகள் வந்து இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது அந்த மின் தேவைகளுக்கு ஏற்ற முறையில் நமது மின் நிலையங்களுடைய கூடுதல் என்பது இருந்ததுன்னா அதை சமாளிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களில் குறிப்பாக கிராமங்கள் இந்த மின் பற்றாக்குறையினுடைய அடிப்படைக்கு பலிகடாக்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. நகரங்களும் அதற்கு தப்பவில்லை என்ற விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது இருக்கும்போது இதற்கு தமிழக அரசுக்கு இந்த காலத்தில் உதவி செய்வது என்பது மழை பெய்தல், பனிக்காலம், காற்று மின்சாரம் என்பது போன்ற விஷயங்கள் தான் அவங்களுக்கு உதவி செய்ததை தவிர இவர்களாக எந்த மின் உற்பத்தியும் செய்யவில்லை. குறிப்பாக சொன்னால் கூட திமுக கட்சியினுடைய பொருளாளர் திரு ஸ்டாலின் அவர்கள் சில இடங்களில் குறிப்பிடுறாரு, இந்த அரசு 1 மெகாவாட் மின் உற்பத்தியை கூட இந்த காலத்தில் செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய விஷயம் உண்மையான விஷயம் என்பதை சொல்ல வேண்டிய விஷயம். நிச்சயமா சார். இப்போ இருக்கிற நம்மளுக்கூட மின் தேவைகளுக்கு கிடைக்கக்கூடிய மின்சாரம் கூட 2007 அந்த 8ல் உருவான திட்டங்களால் கிடைச்சதுன்ற ஒரு கருத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ இந்த 2011க்கு அப்புறமா இந்த 4.5 ஆண்டுகளை மின் தேவைக்கான திட்டங்கள் அப்படின்னு பார்த்தா எப்படி சார் ஒன்றுமே உருவாக்கப்படலையா? மின் உற்பத்திக்கான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டதை தவிர 110 விதியின் கீழே பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இப்போது 2012ஆம் ஆண்டில் 3000 மெகாவாட் என்பது சூரிய சக்தி மூலமாக நாங்கள் உற்பத்தி செய்து ஆண்டுதோறும் 1000 மெகாவாட் வீதம் 2015 அது அந்த 3000 மெகாவாட் அடையும் சொன்னாங்க. இன்னி வரைக்கும் 1 மெகாவாட் என்பது சூரிய சக்தி மூலமாக உருவாக்குவதற்கான நடவடிக்கை என்பது இல்லை. அவர்கள் அதாவது சில பேர் தங்களுடைய முயற்சியின் காரணமாக அந்த சூரிய மின்சக்தி சம்பந்தமான மின் உற்பத்தி போட்டிருக்காங்க. இப்போது கூட வந்து அந்த மின் உற்பத்தியை போடுவதற்காக குஜராத் மாநிலத்தை சேர்ந்த அதானி அவர்களை அழைத்து வந்து கூட ஒரு ஒப்பந்தம்லாம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தம் சம்பந்தமாக இன்றைக்கி தமிழகத்தினுடைய பல்வேறு கட்சிகள் விமர்சனத்தை வைத்திருக்கிறார்கள். அது ஒரு யூனிட் மின்சாரம் ஒப்பந்தம் போட்ட விஷயங்கள்லாம் தவறான ஒப்பந்தங்கள் என்றெல்லாம் சுட்டிக்காட்டி அது ஒரு விவாத பொருளாக மாறியிருக்கு. ஆனால் இவங்க வந்து அந்த 3000 மெகாவாட் மின் உற்பத்திக்கான திட்டங்களை அறிவித்த போது அதற்கான நிபந்தனைகள், அதற்கான உள்கட்டமைப்புகள் ஏற்பாடு என்னென்ன செய்ய வேண்டும், அதற்கான நிதி உதவி ஏற்பாடுகள், அதே மாதிரி கூரை மேல் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கைகள் எப்படி எடுக்கணும் போன்ற விஷயங்களுக்கான எந்த திட்டமும் அவங்கக்கிட்ட இல்லை. இப்போதும் சமீபத்தில் சொல்லியிருக்காங்க, இனி கட்டக்கூடிய கட்டடங்கள் முழுவதும் எப்படி வந்து மழைநீர் சேகரிப்பு என்ற விஷயம் என்பது கட்டாயமாக்கப்படுகிறதோ அதுபோன்று சூரிய சக்தி மின்சாரமும் கூரை மேலே அமைப்பதற்கான ஏற்பாடை செய்யணும் அப்படின்ற மாதிரி திட்டத்தை கொண்டு வர போகிறோன்னு சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள் தான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. அதே போன்று அனல் மின் நிலையங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த அனல் மின் நிலையமும் இந்த காலத்தில் அதற்கான அடிப்படை விஷயமே துவக்கப்படவில்லை என்பது தான் இருக்குது. சொல்லும்போது கூட நீர்மின் திட்டங்கள் என்று சொல்கிறாங்க. சில்லேகல்லா அப்படின்னு 4x500 மெகாவாட் மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்க போகிறாங்க அந்த மேல் பவானி பகுதியில். அந்த இப்போ இதில் வந்து அமைக்கக்கூடிய நடவடிக்கை கூட என்ன ஸ்டேஜ், எப்படி அமைக்க போகிறாங்க, அது தனியாரா அரசா ஒன்றும் விளக்கம் என்பது இல்லை. இவர்களுடைய விஷன் 2000 அதாவது 2023 அதாவது ஒரு தமிழகத்தினுடைய என்ன வளர்ச்சிக்குரிய விஷயமாக சொல்லக்கூடிய விஷயத்தில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2023 ஒரு 4,50,000 கோடிக்கான திட்ட மதிப்பீடுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாமே அறிவிப்புகளாகத்தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த காலத்தில் இவங்க மின் உற்பத்திக்கான எந்த நடவடிக்கையும் செய்யவில்லை. மின் உற்பத்தி என்பது நடைபெறவில்லை. வெளியிலிருந்து மின்சாரம் வாங்குகிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் நீண்டகால ஒப்பந்தம், மத்திய கால ஒப்பந்தம், குறுகிய கால ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தங்கள் போட்டு ஒரு 1300லேருந்து
1400 மெகாவாட் மின்சாரத்தை வெளி மாநிலங்கள்லேருந்து வாங்குறாங்க. அது அதை பற்றி விரிவாக பேசுறதுக்கு முன்னாடி நம்மளோட மின் தேவையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நம்ம தமிழ்நாடுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட மின்சார தேவை அப்படிங்கிறது என்னவா இருக்கு, பற்றாக்குறை அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம எந்த நிலையில் இருக்கோம் சார்? 2011ஆம் ஆண்டில் மின்சார தேவை என்பது ஒரு 11,000 மெகாவாட் என்பது இருந்தது. இன்றைக்கு 14,000க்கு மேலே சென்று விட்டது. ஒரு 3000லேருந்து 3500 14,500 15,000 மெகாவாட் கூட உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா 2008ஆம் ஆண்டினுடைய மின் உற்பத்தி நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அவைகள் கூடுதலாக சேர்ந்திருக்கு. ஆக நம்முடைய மின் தொகுப்பு என்பது தமிழகத்தினுடைய மின் தொகுப்பு 13,660 மெகாவாட். இதில் மத்திய தொகுப்பில் ஏற்கனவே 3,500 மெகாவாட் கொடுத்து கொண்டிருந்தாங்க. இப்போ 5,518 மெகாவாட்டாக வந்து உயர்ந்திருக்கு. அது கூடுதலாக இருக்குது. நம்ம மின்சாரமும் 4,660 அனல் மின் நிலையம், 2,280 நீர்மின் உற்பத்தி நிலையம், இப்படி வந்து கூடுதலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்பது இருக்குது. ஆகவே பார்த்திங்கன்னா இந்த வெளியிலிருந்து வாங்கக்கூடிய மின்சாரத்தையும் சேர்த்தா 13,660 ஒரு இந்த மின்சார உற்பத்தி என்பது இருக்கக்கூடிய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் இல்லை. இப்பொழுதும் கூட 1,500 மெகாவாட்டிலிருந்து 2,000 மெகாவாட் வரை ஷார்ட்டேஜ், அதாவது பற்றாக்குறை என்பது இருக்கிறது என்பது தான் உண்மை. இப்போ மின்சார வாரியத்தோட செயல்பாடுகள் பற்றி பேசலாம் சார். ஒரு வாரியம் எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிறது ஒரு தலைவர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அது சொல்லணுங்க. அதாவது மின்சார வாரியம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 78,000 தொழிலாளர்களை வைத்துக்கொண்டு மின்சார விநியோகம் என்பது கிட்டத்தட்ட 2,40,00,000 மின் நுகர்வோர்களுக்கு மின்சாரத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னால் இந்த ஊழியர்களுக்கான ஊதியம் போன்ற விஷயங்களோ மற்ற விஷயங்களோ வந்து இன்றைக்கி மின்சார வாரியத்தை கடனுக்கு தள்ளவில்லை. வெளியிலிருந்து வாங்கக்கூடிய மின்சாரம் என்பது பார்த்திங்கன்னா இந்த ஆண்டினுடைய 13-14 பட்ஜெட், அதாவது அவங்க பேலன்ஸ் ஷீட்டு வரவு செலவு கணக்கு பார்த்திங்கன்னா மின்சாரம் வாங்குவது என்பது 30,500 கோடி ரூபாய், விற்பது என்பது 29,000 கோடி ரூபாய் என்ற அளவில் இருக்குது. வரக்கூடிய வருமானம் 29,000 கோடி, மின்சாரம் வாங்குறது வந்து 30,500 கோடி ரூபாய் வாங்குகிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது மின்சார வாரியத்துடைய நிலையாக இருக்கிறது. ஆகவே இப்போ இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மின்சார கட்டணம் பார்த்திங்கன்னா ஒரு 17,000 கோடி 2009 திமுக ஆட்சி காலத்தில் ஒரு 1,100 கோடி ரூபாய் மின்சார கட்டணத்தை உயர்த்துறாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற அதிமுக ஆட்சியில் ஒரு 15,000 16,000 கோடி ரூபாய் மின்சார கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கு. இதுபோக 21,000 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி, அதாவது கடனாக கொடுத்துருக்கிறார்கள். ஆக இந்த பணம்லாம் இதுக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஆனாலும் கூட இன்றைக்கும் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்படாமல் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் மின்சார வாரியத்தினுடைய பராமரிப்பு பணிகள், குறிப்பாக மின் ஊழியர்கள் ஒரு பக்கம் வேலை செய்தாலும் கூட இந்த மின்சார வாரியத்தினுடைய உள்கட்டமைப்புகள் என்று சொல்லக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர்கள், அதே போன்று துணை மின் நிலையங்கள், மின் உற்பத்தி நிலையங்கள், இவைகள் பராமரிப்பு என்பது இன்னும் கூட போதுமான அளவில் கவனம் செலுத்தப்படவில்லை என்பதை சொல்லணும். பல பார்த்திங்கன்னா அனல் மின் உற்பத்தி நிலையங்கள் அடிக்கடி பழுதாகிறது. அதாவது தூத்துக்குடி அனல் மின் நிலையம் அதனுடைய ஆயுள் முடிந்து ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட அதெல்லாம் தங்களுடைய வலு என்பது பிஹெச்எல் போன்ற பொதுத்துறை நிறுவனத்தினால் அமைக்கப்பட்ட மின் நிலையம் என்பதனால ஒரு நன்றாக ஓடக்கூடிய மின் நிலையமாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அனல் மின் நிலையமும் கொதிகலன் குழாய் வெடிப்பு என்ற முறையில் பழுதாகி 1 நாள் 2 நாள் 3 நாள் உற்பத்தி என்பது பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அவங்களே ஒரு கமிட்டி அமைச்சாங்க. இந்த மாதிரி கொதிகலன் பராமரிப்புலாம் ஏன் இப்படி அடிக்கடி பழுதாகுது அப்படின்னு கமிட்டி அமைக்கும்போது அந்த கமிட்டி என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த தரமற்ற குழாய்களை நீங்கள் வாங்கி பயன்படுத்துறதுனால தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. ஆகவே தரமான பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி அவங்க, அதாவது மின்வாரியத்தில் அமைக்கப்பட்ட கமிட்டியை சொல்லியிருக்காங்க. ஆகவே இப்படி ஒரு பராமரிப்பு இல்லாத ஒரு சூழல் என்பது இருந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்க்கணும்னு சொன்னால் நீர்மின் உற்பத்தி நிலையங்களில் குறிப்பாக மேட்டூர் அனல் நிலையத்தை அணையிலிருந்து
நீர் வந்து ஆற்றோட போகும்போது அதை தடுத்து அந்த தடுப்பணை மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது இருக்குது. இப்போ அதில் வந்து இரும்பு கதவுகள் மூலமாக தான் தண்ணீர் தடுக்கப்படுகிறது. அந்த இரும்பு கதவுகள் அரிக்கப்பட்டு பராமரிப்பின்றி இருக்கிற காரணத்தினால அது உடைவு ஏற்பட்டு சமீபத்தில் 2 கதவு உடைஞ்சு போச்சு. அதை மாற்றணும் அப்படின்னு மின்வாரியத்துக்கு எழுதினாலும் கூட அவங்க அங்கேருந்து என்ன சொல்கிறாங்க, பணம் இல்லாத ஒரு நிலைமை என்பது இருக்குது, பார்த்து நடங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்பது இருக்குது. இது போன்ற விஷயங்கள் நிறைய சொல்லலாம். சென்னை போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா தளவாட சாமான்கள் அவைகள்லாம் கொடுக்கப்படாத விஷயங்கள் என்பது இருக்குது. இதன் காரணமாக பார்த்திங்கன்னா பல இடங்களில் விபத்துகள் ஏற்படுது. தொழிலாளி வந்து தென் சென்னையில் ஒரு குறிப்பாக சொல்லணும், ஒரு வருடத்தில் ஒரு 30க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் இறந்து போயிட்டாங்க விபத்தின் காரணமாக. என்ன காரணம்னா அந்த சர்க்யூட் பிரேக்கர் போன்ற சாதனங்கள் என்பது சரியான முறையில் பராமரிக்கப்படாத காரணத்தினால அதில் வந்து தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு இறந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் இருக்குது. இவைகள் வந்து உண்மையிலேயே வந்து ஊழியர்கள் கடுமையாக உழைத்தாலும் கூட இந்த மாதிரியான பிரச்சனைகளில் மின் நுகர்வோர்களுக்கு சேவை செய்ய முடியாத நிலைமை என்பது இருக்குது. அவர்களுக்கு தேவையான பாகங்கள், அதாவது பல்வேறு உபகரணங்கள் வாங்குவதற்கு மின்சார வாரியம் தயாராக இல்லாத நிலையில் மின் நுகர்வோர்களிடமே நாங்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டிய சில நேரங்கள்லாம் இந்த காலத்தில் இருக்குது. ஆகவே இது வந்து மின்சார வாரியம் பராமரிக்கப்பட்டு நல்ல முறையில் செயல்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுத்தால் இந்த மின் இழப்பு, ரெண்டாவது இந்த தளவாட சாமான்களை பயன்படுத்துவதன் மூலமாக ஒரு சரியான ஒரு சேவையை ஆற்ற முடியும் என்ற விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இந்த மின் பற்றாக்குறை, மின் தேவை எல்லாம் இதை சமாளிக்கிறதுக்காக தமிழக அரசு வந்து வெளி மாநிலத்திலிருந்து மின்சாரத்தை வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தான் விநியோகம் பண்ணுறாங்க. ஆமாம். இது எவ்வளோ தூரம் உண்மை, எப்படி செயல்படுது? இப்போ வந்து இந்த சமீபத்தில் ரெய்ச்சூர்லேருந்து சோலாப்பூர் பகுதிக்கு ஒரு மின் தொடரை அமைச்சிருக்காங்க. அது பவர் கிரிட் மூலமாக அமைக்கப்பட்டு மத்திய அரசினுடைய நிறுவனத்தின் மூலமாக அமைக்கப்பட்டது. இப்போ அதன் மூலமாக பார்த்திங்கன்னா தென் மண்டலம் 2 என்ற கூடியது, அதாவது நம்ம தமிழகம், பாண்டிச்சேரி, கர்நாடகா இவைகளை வந்து தேசிய அனல் தொகுப்போட மின் தொகுப்போட இணைச்சிட்டாங்க. இப்படி இணைக்கக்கூடிய காரணத்தினால இவங்க முதல்ல என்ன சொன்னாங்க, வெளி மாநிலத்திலிருந்து மின்சாரத்தை வாங்குவதற்கு போதுமான மின் தொடர் என்பது இல்லை என்று சொல்லப்பட்டது. இப்போ அமைத்த பிறகு எவ்வளோ மின்சாரம் வந்து வருகிறது என்று சொன்னால் ஒரு 1300 1400 மெகாவாட் தான் வருது. ஏன்னா அதில் வந்து அதிகமான மின்சாரத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடு என்பது இல்லை. அது மத்திய அரசினுடைய குறைபாடும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது இருக்கும்போது வெளியிலிருந்து வாங்கக்கூடிய மின்சாரமும் நமக்கு கூடுதல் விலை கொடுத்தும் வாங்க வேண்டியிருக்கு. இப்போ அவங்க வந்து நம்ம என்ன தான் வந்து சந்தையில் பார்த்திங்கன்னா 5 ரூபா 68 காசு வாங்கிறதாக சட்டமன்றத்திலேயே மின்துறை அமைச்சர் அறிவித்தார். 5 ரூபா 68 காசு என்று வாங்கினாலும் கூட நமக்கு வந்து சேரும்போது ஒரு 7 ரூபா 7,500 ரூபாய் அளவில் வந்து நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்குது. ஆனால் சில இடங்களில் பார்த்திங்கன்னா மின்சாரம் என்பது குறைந்த விலைக்கு கிடைக்கிறது. 3 ரூபா சந்தையில் பார்த்திங்கன்னா 3,000 ரூபா 4 ரூபாய்க்கு என்ற விலைக்கு கிடைக்கக்கூடிய அளவிலும் இருக்குது. ஆனாலும் கூட இந்த வெளியிலிருந்து வாங்கக்கூடிய மின்சாரம் என்பது இந்த அளவில் தான் இருக்குது. பெரிய அளவிற்கு இவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி மின்சார வாரியத்துக்கு கிடையாது. இந்தியாவிலே பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்பது வந்துகிட்டு இருக்கு. ஒரு 59,000 மெகாவாட்டு மின் உற்பத்தி நிலையங்கள் மூடப்பட்டு இருக்குது. நிலக்கரி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பக்கத்தில் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நிலக்கரி உற்பத்தி என்பது பண்ணியாச்சு, ரெடியாக இருக்குது, குவியலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை வாங்க மாட்டுறாங்க. என்ன காரணம்னா மாநில மின்சார வாரியங்கள் அந்த தனியார் மின் உற்பத்தி நிலையங்களிடமிருந்து அதிக விலை கொடுத்து வாங்குவதற்கான பணம் இல்லை, நிதி ஆதாரம் இல்லை. அத்தனை மின்வாரியங்களும் இன்றைக்கு நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது இந்தியா முழுவதும் இருக்குது. இவங்களும் வந்து இப்போ தமிழகத்தில் தைரியமாக போய் வாங்கணும்னு சொன்னால் 1,00,000 கோடி ரூபாய் மின்சார கடன்னு சொன்னால் இன்னும் கூடுதலாகத்தான் ஆகும். ஏற்கனவே நம்ம 30,500 கோடி ரூபாய் கொடுத்து மின்சாரத்தை வாங்கிட்டு இருக்கோம், இன்னும் கூடுதலாகும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழல் என்பது இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம தைரியமாக மின்சாரத்தை வெளியிலிருந்து வாங்குவதற்கான நிலையும் இல்லை, அதற்கான மின் தொடர் அமைப்பும் ஏற்பாடுகள் என்பது இல்லை.
இந்த மின் பற்றாக்குறை நம்ம பற்றி பேசும்போது பொதுவாக இதை வந்து எந்த ஒரு விஷயமே மக்களை தான் பாதிக்கும், மக்களை தான் சந்தோஷப்படுத்தும் சொல்லலாம். இந்த பற்றாக்குறையை பொறுத்த வரைக்கும் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க, எந்த அளவுக்கு போராட்டங்கள் எல்லாமே இப்போல்லாம் ஈடுபடுறதை பார்க்குறோம். இன்னைக்கு பத்திரிகையில் ஒரு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் மின்சாரம் கிடைக்காம 2 நாள் 3 நாள் மின்சாரம் கிடைக்காம போராடிருக்காங்க. சென்னை போன்ற நகரத்திலேயே கூட சில இடங்களில் வந்து மின்சாரம் இல்லாத ஒரு நிலை என்பது இருக்குது. இது மக்கள் வந்து நமக்கு வந்து மின்சாரம் என்பது அத்தியாவசியமான ஒன்றாக மாறி போயிருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்குது. இதற்கு முன்னாடி நம்ம கிராமத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் தனி வீடு, காற்று வசதி போன்ற விஷயங்கள் என்பதெல்லாம் இருந்தது. இன்றைக்கி அப்படிப்பட்ட சூழல் என்பது இல்லை. ஏன்னா கிராமத்திலேருந்து நகரத்தை நோக்கி வரக்கூடியவங்க அதிகமாகிட்டாங்க. நகரத்தில் அதுக்கான ஏற்பாடுகள் என்பது இல்லை. இருக்கிற வீடுகளும் தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக இருக்கக்கூடிய வீடுகளாக இருக்குது. காற்றோட்ட வசதி கிடையாது. அதற்கு மேலே வந்து கொசு போன்ற தொல்லைகள் என்பது இருக்குது. இவைகளெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மின்சாரம் என்பது அவங்களுக்கு அத்தியாவசியமான தேவையாக இருக்குது. ஆனால் இந்த மின்சாரத்தை வந்து இவங்க என்ன பண்ணணும், இதற்கான ஒரு மாற்று ஏற்பாடாக செய்யணும். இப்போ நீங்கள் வந்து அனல் நிலையத்தை அமைக்கிறதுக்கு காலதாமதம் ஆகுது அப்படின்னு சொன்னால் வேறு விதமான முறையில் மின்சாரத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடு பண்ணலாம். வந்து ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க, கூரைகளில் நாங்கள் மின்சாரம் அமைப்பதற்கான ஏற்பாடை நாங்கள் செய்யணும்னு சொன்னீங்க. இப்போ வந்து நான் ஒவ்வொரு அரசு என்ன பண்ண வேண்டியிருக்கு, அதை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் நீங்கள் வந்து உத்தரவாதமான முறையில் நாங்கள் மின்சாரம் கொடுக்குறன்ற முறையில் அந்த கூரைகளில் வந்து நாங்கள் மின்சாரம் இது சூரிய சக்தி மின் தகடுகளை அமைச்சு கொடுக்குறோம். அதுக்கான ஏற்பாடுகள் செய்கின்ற போது நாங்கள் வந்து மானியம் தரோம் அல்லது வந்து வங்கியிலேருந்து கடன் வாங்கி தரோம் அப்படின்ற முறையில் ஒரு மாற்று ஏற்பாடை இந்த 4 வருஷ காலங்களில் செய்திருந்தாங்கன்னு வச்சுங்க. அதாவது இந்த அரசினுடைய மக்கள் சார்ந்த ஒரு நலன் என்பது இருக்குது அப்படின்றத புரிந்து கொள்ள முடியும். ஆனால் எதுவுமே செய்யாமல் மின்சாரம் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் எப்படி அதை வந்து புரிந்து கொள்ள முடிகிறது என்று தெரியல. ஆகவே தான் மின்சாரம் என்பது இல்லைன்னு சொன்ன உடனே மக்கள் வந்து கிளர்ந்தெழுந்து மின்சார வாரியத்தினுடைய அலுவலகங்களை அடித்து நொறுக்கக்கூடிய விஷயங்கள், இல்லை வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஊழியர்களை தாக்கக்கூடிய விஷயங்கள், இது வந்து கோபத்தினுடைய வெளிப்பாடாக இருக்குது. இது ஆங்காங்கே பல்வேறு இடங்களில் வெளிப்பாடு இருக்குது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா திடீர்னு மின்சாரம் வந்து அதிகமாக போய் சேருது. சமீபத்தில் கூட பத்திரிகையில் பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி பெட்டிகள்லாம் வெடித்து பாழாயிடுதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்திங்கன்னா மின்சாரம் 3 நாள் 4 நாள் வரவே இல்லைன்றாங்க. இது இன்றைக்கி தமிழகத்தில் தொடர்ந்து அந்த விஷயங்கள் என்பது இருக்குது என்பது தான் உண்மை. அதில் மின்சார வாரியத்தில் சில நடவடிக்கைகள் வந்து எடுக்கணும்னு சொல்லும்போது மின்சார இழப்பு, இப்போ வந்து மத்திய அரசு கூட ஏபிடிஆர்பி ஸ்கீமில் சில ஏற்பாடுகளை வந்து மின்சார கம்பிகளுடைய மூலமாக மின்சாரம் போகும்போது இழப்புகள் ஏற்படுது, அதை குறைக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ நம்ம தமிழகத்தில் வந்து பெருமுயற்சி எடுத்து ஒரு 17% மின் இழப்பு இருக்குது. மற்ற மாநிலங்கள்லாம் 24% இருந்தாலும் கூட தமிழகத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அது இன்னும் கூட குறைச்சிங்கன்னா வந்து ஒரு 3% குறைக்கிறதாக இவங்கக்கிட்ட திட்டமும் இருக்குது. சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் எந்த விதமான ஏற்பாடுகளும் இல்லை. அப்படி ஒரு 3% குறைச்சா கூட மின்சார உற்பத்திக்கு சமமாக இருக்கக்கூடிய விஷயமாக வந்து சேரும். அதுவும் இல்லை. ஆகவே மின்சாரம் கிடைக்காம தமிழகத்தினுடைய கிராமங்கள் கடுமையாக பாதிக்கப்படும். அது இன்றைக்கி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஏன்னா கிராமத்தில் உடனடியாக ஊடகங்கள் போய் அங்கே யாரும் கேட்க போகிறதில்ல. மக்களாக வெளியே வந்து போராடினால்தான் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்க முடியும். 3 நாள் கூட வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஃபெயிலியர் ஆகி போச்சு அப்படின்னு சொன்னால் அதை மாற்றுவதற்கான நடவடிக்கைக்கு காத்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு சூழல்லாம் கிராமங்களில் இருக்குது. ஆகவே அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா அது ஒரு மின்சாரத்தினுடைய சேமிப்பாக மாறி போகுது. இந்த தமிழகத்தில் பார்த்திங்கன்னா மின்சாரத்தினுடைய சேமிப்புனா ஜனங்க பயன்படுத்தாமல் இருந்தால் அது பரவாயில்லை அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்குது. இப்போ இந்த மின் நிலையம், மின் பற்றாக்குறை தேவைகள்லாம் பேசும்போது கடற்கரை ஓரங்களில் வந்து மின் நிலையங்கள் அமைக்கணுங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? இந்த கடற்கரை ஓரங்களில் மின் நிலையங்கள் அமைப்பது என்பது அது பல்வேறு பிரச்சனைகளை கவனத்தில் கொள்ள வேண்டியிருக்கு. ஏற்கனவே வந்து இந்தியாவில் அனல் மின் நிலையங்கள் மூலமாக உற்பத்தியாகக்கூடிய அந்த நிலக்கரி எரிப்பதன் மூலமாக வரக்கூடிய கரியமில வாயு அது வந்து சுற்றுப்புற சூழலை பாதிக்கிறது. ஆகவே நீங்கள்லாம் குறைச்சிக்கங்க அப்படின்னு இந்த கிளைமேட் சேஞ்ச்
சுற்றுப்புற இந்த மாநாடு சம்பந்தமான நடக்கும்போது இந்தியா வந்து உறுதிமொழி கொடுத்துட்டு வந்திருக்கு, நாங்கள் அனல் மின் நிலையங்கள் அமைப்பதை குறைச்சிக்கிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போது இந்த குறிப்பாக கடற்கரை ஓரங்களில் துறைமுகம் அமைத்து அதன் மூலமாக வெளிநாட்டிலேருந்து நிலக்கரி இறக்குமதி செய்து அந்த அல்ட்ரா மெகா பவர் ப்ராஜெக்ட் என்ற முறையில் அமைக்கிறாங்க. இப்படி அமைக்கும்போது ஒன்று வந்து நிலக்கரியினுடைய மாசு, அது கடலில் விழக்கூடிய விஷயங்கள். ரெண்டாவது வந்து இந்த அனல் மின் நிலையங்கள் வெளியேறக்கூடிய சூடான நீர் கடலில் போய் கலக்கக்கூடிய விஷயங்கள். இவைகள் முழுவதுமே பார்த்திங்கன்னா அந்த கடலினுடைய வாழ்வாதாரங்கள், அதாவது மீன் அல்லது இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. மீனவர்களை கடுமையாக பாதிக்கக்கூடிய பிரச்சனையும் இருக்குது. அது வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ வந்து ஆந்திராவில் கிருஷ்ணாப்பட்டினம் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரே இடத்துல 10,000 மெகாவாட் என்பது இருக்குது. இப்போ தூத்துக்குடியில் அதே மாதிரி ஒரே இடத்துல 10,000 மெகாவாட் என்பது கடற்கரை ஓரம். இப்படிப்பட்ட விஷயங்கள் முழுவதுமே பார்த்திங்கன்னா அந்த கடற்கரை ஓரங்களில் இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அளவுக்கு அதிகமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்ம தமிழகத்திற்கு போதுமான மின்சாரம் என்பது பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து இப்போது காற்றாலை மின்சாரம் எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 25,000 மெகாவாட் என்பது வருது. இன்னும் வந்து கூடுதலாக ஒரு இருக்கக்கூடிய மின் நிலையங்கள், இப்போது சில மின் நிலையங்கள் தன்னுடைய ஆயுளை முடித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை மாற்றுவது. அதே போன்று புதிய மின் நிலையங்கள் சில உள்நாட்டு பகுதிகளில் மக்கள் வந்து அதிகமாக மின்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய இடங்களில் அமைப்பது. அதே போல் காற்றாலை மின்சாரம், சூரிய சக்தி மூலமாக மின்சாரம் அவைகள் நோக்கி செல்வது, இவைகள் மூலமாக மின்சார தேவையை பூர்த்தி செய்வது என்று இருந்தால் மக்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அந்த கடற்கரையோரங்களில் மின்சாரம் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பதனால அந்த மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவது என்பது தடுக்கப்படும். அதை கூட பார்க்கும்போது அந்த சாம்பல்லேருந்து உருவாகக்கூடிய பாதரசம் போன்ற ஆபத்தான சில தனிமங்கள், அது வந்து மீன்கள் அப்புறம் இறா போன்ற அந்த உயிரினங்கள் வந்து அதை உட்கொண்டு அதை வந்து மனிதர்கள் சாப்பிடக்கூடிய பிரச்சனை என்பது இல்லாமல் போகும். இப்படிப்பட்ட சுற்றுப்புற சூழல் கெடாமல் இருப்பதற்கு அந்த கடற்கரை ஓரங்களில் மின்சார நிலையங்கள் அமைப்பது என்பது இல்லாமல் இருப்பது நல்லது. அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதியாக நாம் கணக்கில் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கி குடி தண்ணீர் என்பது இன்றைக்கி சென்னையில் பார்த்திங்கன்னா கடுமையான பற்றாக்குறை. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெரினா பீச்சில் போய் தண்ணியை குடித்தோமா, தண்ணியை வந்து ஒரு பள்ளம் தோண்டி எடுத்தோமா நல்ல தண்ணி கிடைக்கும். இப்போது கிடைக்காது. இதுதான் மீனவர்கள் வாழக்கூடிய எல்லா பகுதிகளிலும் ஏற்பட்டக்கூடிய சூழல். என்னென்னா நிலத்தடி நீர் என்பது கடுமையாக உறிஞ்சப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. அது இந்த அனல் மின் நிலையங்களுக்கு தேவையான நீர் என்பது இங்கே நிலத்தடி நீரை எடுப்பது அல்லது வந்து கடல் நீரை நாங்கள் குடிநீராக மாற்றுகிறோம் என்று கூட சொல்லலாம். ஆனால் அந்த கடல் நீரை குடிநீராக மாற்றுவது கூட நீங்கள் வந்து அதுக்கு தேவையான ரசாயனங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அந்த ரசாயனத்தினுடைய எச்சங்கள் வந்து நீங்கள் கடலில் கொட்ட வேண்டியிருக்கு. இது போன்ற விஷயங்கள் வந்து மாற்றங்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். அது பல்வேறு ஆபத்துகளை, சுற்றுப்புற சூழல் கெடுதல்களை உருவாக்கும் என்பதை பார்க்க வேண்டியிருக்கு. ஆகவே இந்த கடற்கரை ஓரங்களில் மின் நிலையம் அமைப்பது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா இப்போ வந்து செய்யூர் மின் நிலையம் ஒரு 4,000 மெகாவாட்டு அமைப்பதுன்னு இப்போ கூட அறிவிச்சிருக்காங்க. மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. இன்னை வரைக்கும் தனியார் மின் உற்பத்தியாளர்கள் வந்து அந்த மின்சார நிலையத்தை வந்து அமைப்பதற்கான ஏற்பாட்டுக்கு வரல. நாங்கள் அதை வந்து தொடமாட்டோன்னு சொல்கிறாங்க. காரணம் அவங்களுக்கு வேண்டிய சலுகைகளை அளிக்கலைன்னு சொல்கிறாங்க. கடைசியாக இப்போ தேசிய அனல் மின் கழகம் அதை எடுத்து செய்யணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவர்கள் கூட பார்த்திங்கன்னா விளை நிலங்களில் அதை அமைப்பதற்கான ஏற்பாடு செய்கிறாங்க. விளை நிலங்களில் அந்த மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கின்ற பொழுது அதற்கான இப்போ வந்து நிலம் கையகப்படுத்த சட்டம் இருக்குது. அந்த கையகப்படுத்த சட்டத்தை அமுல்படுத்தக்கூடிய விஷயமாக வந்துன்னா போதுமான நஷ்டஈடு என்பது விவசாயிகளுக்கு கிடைக்காது. இது போன்ற விஷயங்கள்லாம் அதில் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது இருக்குது. ஆகவே ஒரு பொருத்தமான இடங்களில் அந்த மின் உற்பத்தி நிலையங்கள் அமைப்பதும் போதுமான அளவில் நமக்கு தமிழகத்திற்கு தேவையான அளவில் மின்சார உற்பத்தி நிலையங்கள் அமைத்து அதன் மூலமாக தொழில் வளர்ச்சியும் மக்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வது தான் சரியாக இருக்கும் என்பது தான் எங்களுடைய வேண்டும்.
கண்டிப்பா சார். தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்போட தலைவர் அப்படிங்கிற முறையில் உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும் எங்களோட நீங்க இன்னைக்கு முழுமையா பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.